ரவினா. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மனநலமும் மானுடவியலும் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ண நினைக்கின்றேன். அதாவது மனநலமும் மானுடவியலும். இப்போது நான் நிறைய விஷயங்களை சொல்கிறது மனநலத்தை யார் செம்மையாக பயன்படுத்துகிறார்களோ அவரும் அவரை சார்ந்த நண்பர்களும் குடும்ப நண்பர்களும் உறவினர்களும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறார்கள். ஆரம்பத்தில் கூடியிருப்பேன் நான், லீடர்ஷிப் குவாலிட்டி சம்திங் ஹையர் தென் த ஃபெல்லோ மேன். பாடி, மைண்டு, அவேர்னஸ்ஸு, இது எல்லாத்துக்குமே லீடர்ஷிப் குவாலிட்டி கீழே இருக்கிறவங்களோட அதிகமாக இருக்கும். அந்த வகையில் மனித இனத்துக்கே உரித்தான சில பண்புகளை பற்றி பார்க்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட்னா தன்னம்பிக்கை. அது எப்படி இருக்குன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இஸ் ஏ அண்ட் கான்கிரீட் அப்ரோச். கான்கிரீட் அப்ரோச் மீன்ஸ், அதாவது ஒரு பில்டிங்கு டெரஸ் ஒட்டும்போது கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் ஒட்டுவாங்க. அது நல்ல ஜல்லி, மணல், சிமெண்ட் இதில் ஒரு பில்டிங்கு ஒட்டிட்டாங்கன்னா அது பல வருஷங்களுக்கு அதை உடைக்க முடியாது. அந்த மாதிரி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் அவன் இறக்குறவரை அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை விட்டம் மனுஷன் மனத்தளவில், உணத்தளவில், சமுதாய அளவில் எல்லாத்தையுமே பாதிப்படைஞ்சிங்கன்னா போயிடும். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இஸ் ஏ கான்கிரீட் அப்ரோச். தென் செல்ஃப் அனலைசஸ், செல்ஃப் ரியலைசஸ். 2 வீடுமே ரொம்ப அழகான வீடு உலகில். உன்னை பற்றி நீங்கள் முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா வெந்ததை தின்று விதி வந்தால் மால்வோன்ற வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. நமக்கு நாம் என்ன 200 வருஷம் 300 வருஷங்களா வாழப்போகிறோம். 124 வருஷம் வாழ்ந்தார் பகவான். யார்? ராமானுஜர். இவங்களாம் கடவுளின் மறு அவதாரங்கள். அவங்க வாழ்ந்தாங்க. இன்றைக்கு சராசரி மனுஷன் 64-65 வருஷங்கள் வாழ்வதே பெரிய விஷயம். அதிலேயே பல பிரச்சனைகள், பல தொல்லைகள், பல துன்பங்கள், ஜெயிலு, அது இதுன்னு சொல்லி வாழ்க்கையை பாதியை தொலைச்சிட்றாங்க. ஒரு மனுஷன் 30-35 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டானா அப்புறம் அவன் வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது? அதனால் கூடுமான வரையில் யார்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் நீங்கள் வாழணும். அப்போ உங்ககிட்ட என்ன பர்சனாலிட்டி இருக்குது, உங்ககிட்ட என்ன நல்ல குணம் இருக்குது அப்படின்றது நீங்கள் எடை போட்டு வச்சுக்கிட்டா செல்ஃப் ரியலைஸ், செல்ஃப் அனலைஸ். உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கணும். நீங்கள் நாம் நினை